ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து 1980ல ஒரு காஃபி ஷாப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்க்க போறது அந்த 3 பேரோட கதை கிடையாது. நம்மள மாரியே மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தர் ஒரு நாள் அந்த காஃபி ஷாப் போயிட்டு அந்த காஃபிய குடிச்சு பார்க்குறாரு. அதோட டேஸ்ட் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்ற ஒரே விஷயத்துக்காக அந்த காஃபி ஷாப்போட கண்டிப்பா நம்ம வேலை செஞ்சே ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் விடாம ட்ரை பண்ணி ஒரு வழியா அந்த கம்பெனியில ஒரு வேலையும் வாங்கிடுறாரு. என்னதான் 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் யாருமே அதுல பெருசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே பண்ணாம அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா புதுசா வேலைக்கு சேர்ந்த இந்த ஹார்வர்ட் அப்படின்றவரு காஃபி ஷாப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இட்டாலியன் ஸ்டாண்டர்ட்க்கு இந்த காஃபி ஷாப்பை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொபோசலை வைக்கிறாரு. ஆனா அந்த 3 பேரும் கண்டினியூஸா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயந்தாங்க. ஆனா மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உங்களுக்கே தெரியும்ல, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம். இவர் ஒர்க் பண்ண அந்த 2 வருஷத்துல 3 மடங்கு லாபம் தர அளவுக்கு அந்த கம்பெனி க்ரோ பண்ணாரு. ஒரு கட்டத்துல அவரு நம்மளோட ஐடியாவை நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு தனியாவே ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அந்த காஃபி ஷாப்போட பேரு ஜார்னேல். இவர் வேலை விட்டு போய் 2 வருஷத்துல இவர் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு வந்த அந்த பெரிய கம்பெனி சேலுக்கு வருது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு அவர் உடனே பேங்க்ல லோன் வாங்கி 4 மில்லியனுக்கு அந்த கம்பெனியை ஓன் பண்றாரு. பில்கேட்ஸ் தான் இந்த பிராண்டோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர். இந்த காஃபி ஷாப் வேர்ல்டு வைடா 10,000க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இப்போ வச்சிருக்காங்க. ஏன் இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. யாரா அது, அப்படி என்ன பிராண்டு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த பிராண்ட் பேர் தான் ஸ்டார்பக்ஸ். அதை அவர் கிரியேட் பண்ணலனாலும் அதை எப்படி சக்சஸ் ஆக வைக்கணும்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. செல்ஃப் சர்வீஸ், காஃபியோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றது, பிரைஸை இன்க்ரீஸ் பண்றது, ஒரே வருஷத்துல 10,000 ஷாப்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் எடுத்த ஒவ்வொரு ரிஸ்கியான விஷயமும் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறினதுனால தான் அவரோட பிராண்டை வேர்ல்டு வைட் அவரால் ரீச் பண்ண வைக்க முடிஞ்சது. அவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு, நம்மளால முடியும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். அப்பதான் இந்த உலகம் நம்ம சொன்னது கரெக்ட்ன்றதை நம்பும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.